Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம லவ் ஃபோபியா பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா நான் டாப்ல பிளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் வந்து கோடிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு விஷுவல் வருது. அவங்க அம்மாவோட விஷுவலை தான் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த ஏஐ மூலயமா. ஸோ வந்து அவங்க அம்மா பேர் சொல்றாங்க, இதுதான் உங்க பேரு, நான் உங்களோட டாட்டர் அப்படின்னு சொன்ன உடனே ஸோ அந்த ஏயும் வந்து உண்மையாலே ஹீரோயினோட அம்மா மாதிரியே எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஹீரோயினுக்கா தாரையா கண்ணீர் ஊத்துது. ஸோ உண்மையாலே அவங்க அம்மாவே வந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. கட் பண்ணா ஹீரோவோட ட்வின் பிரதர் வந்து ஐயோ பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, அந்த ஆக்டர் இருக்கான்ல அவன்ல நான் சில விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு ஓடி போறாரு. ஏன்னா அந்த ஆக்டர் தான் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஃப்ராடலன்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போன பாட்டிலேயே வந்து பார்த்துருப்போம். அப்ப வந்து ஹீரோ அந்த இடத்துக்கு போயிருக்காரு, அவனை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாரு. டே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கத்தும் போது அவனா அங்கிருந்து எஸ் ஆயிடுறான். அப்பதான் ஹீரோயினை பார்த்துருப்பாரு, அந்த இடத்துல நடுவுல உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து கூட்டுன்னு ஓடுறாரா, ஒரு இடத்துல போய் நின்னுறாங்க. என்னாச்சு உங்களுக்கு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச பாக்குறாரு. பார்த்தா அது கீங்கின்னு அடிச்சுனே இருக்கு. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போதே அப்படியே தோல் மேலே சாஞ்சிடுறாங்க ஹீரோயின். அதுதான் ஹீரோ நம்ம முதுகுல தூக்கி போட்டுன்னு அப்படியே போறாரா. ஸோ பின்னாடியே வந்து அவங்க ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல அதெல்லாம் வேண்டாம், நீங்க கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல கூட்டு போறாங்க அவங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ ஹீரோயினை வந்து ஆஃபீஸ்க்கு கூட்டு போறாரா. எல்லாரும் பாக்குறாங்க என்னாச்சு ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஹீரோயினோட ரூம்க்கு கூட்டு போய் அப்படியே சோஃபால உட்கார வைக்கிறாரு. சரி ஓகே, இதை வந்து சீக்ரெட்டாவே வச்சுக்கோங்க, யார்கிட்டயும் சொல்லாதீங்க, இது வந்து ஒர்க் டென்ஷன்ல தான் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு. பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவோட ஃபேன் அந்த பொண்ணு வரா. வந்து என்னாச்சு, ஏன் எல்லாரும் இங்க நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் கரெக்டா ஹீரோ வெளில வராரா. இவ பாக்குறா, என்னடா இது நம்ம கனவுல இருக்குமா இல்ல நினைவுல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முடியெல்லாம் பிச்சு பாக்குறா. ஐயோ வலிக்குது, என் செல்லா குட்டி இங்க வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா அப்படியே. ஸோ ஹீரோயினை காட்டுறாங்க, அவங்களோட வாட்ச் வந்து கிரீன் கலர்ல மாறிடுச்சு. அவங்க ஃப்ரெண்டு தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலி சின்ன வயசுல வந்து அவங்க ஸ்கூல் படிக்கும் போது அவங்க அம்மா வந்து உள்ள பேசின்னு இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி நான் அவங்கள வந்து மீட் பண்றேன், இன்னைக்கே நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. இவங்க வந்து டோருக்கு வெளியே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, யார் கூட பேசுறாங்க அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க அப்பா வந்து சிக்கா இருப்பாரு, அதனால வந்து ஹாஸ்பிட்டல் போறோம்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது இல்லம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து அப்பாவை பார்க்க போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஹீரோயின் சொல்லுவாங்க, எதுக்கு இப்ப போறீங்க, யாரை பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதோ பாரு கண்டிப்பா நான் சொல்றேன், உனக்கும் பிடிக்கும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ ஹீரோயினும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனா வந்து ஃபோன் வருது உங்களுக்கு ஒண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து, இந்த மாதிரி உங்க அப்பா சீரியஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினா ஓட ஆரம்பிக்கிறாங்க, செருப்புலாம் கலந்து உழுது. ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க, ஆனா வந்து ஹீரோயின் அவங்க அம்மா எடுத்துருக்க மாட்டாங்க போனை. ஸோ கொஞ்ச நேரத்திலே திரும்பியும் ஃபோன் வருது, எங்கம்மா இருக்க, நான் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது. உங்க அம்மா சொல்றாங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பின்னாடி ஒரு கிராஷ் ஆற மாதிரி வந்து சவுண்டு கேக்குது. ஹீரோயினா அப்படியே பயந்துகிட்டே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயினோட அம்மாவுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஹீரோயினா கதறாங்க, அம்மா எழுஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு செம்ம பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ பார்த்தா பக்கத்திலே வந்து இன்னொருத்தர் இருக்காரு, அவரும் இவங்களும் ஒன்னாதான் இருந்தாங்க, 2 பேரும் ஒன்னாதான் நின்றுட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருக்குமே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அது யாருன்னு தெரியல. பட் அவங்க அம்மா வந்து சாக போற நிலைமையில கூட அப்படியே அவரை பார்த்துட்டு இப்படி கையை காட்டுறாங்க. ஹீரோயினும் பாக்குறாங்க இத. அப்போன்னு பார்த்து கரெக்டா அந்த ஆள் வந்து இறந்துடுறாரு. அதே மாதிரி அவங்க அம்மா பாக்குறாங்களா, அப்போ அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே சுயநலவே இல்லாம நின்னுட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க, என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருதா, அப்படியே ஓடி போய் பார்த்தா அவங்க அப்பாவும் வந்து சீரியஸ் கண்டிஷன்ல இருந்து இறந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி 2 பேருமே இறந்துட்டாங்க, அவங்க அம்மா அப்பா. அவங்க கதறாங்க, அப்பா என்னை மன்னிச்சிருப்பா, நீ உயிரோட இருக்கும்
இருக்கும் போது உன்னை பார்க்க வரணும் தான் இப்ப நினைச்சேன், ஆனா என்னால வர முடியலப்பா, என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே வெளில நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப கூட இருக்கவங்க எல்லாம் பேசுறாங்க, அங்க பாரு இந்த பொண்ணு பாவம், அவங்க அப்பா சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கும் போது கூட அவங்க அம்மா வந்து யாரு கூட அஃபேர்ல இருந்திருக்கா போல் இருக்கு, பண்றது இந்த உலகமே இப்படிதான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கா இதெல்லாம் கேட்கவே முடியல, ஒரு மாதிரி ஆகி தலை சுத்தி கீழே விழுந்துடுறாங்க. அப்போத்துல இருந்து ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டாங்க, ரொம்ப தனிமையிலே இருந்திருப்பாங்க. ஸோ அப்பதான் வந்து ஜீனா அவங்க வீட்டுக்கு போயிருப்பா, அந்த மாதிரி ஹீரோயினை வந்து வெளில வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பா. ஸோ அப்படியே வந்து இங்க கண்ணை முழிக்கிறாங்க, பார்த்தா ஜீனா தான் உட்கார்ந்துட்டு இருக்காளா. ஏய் எப்படி இருக்குடி, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜீனா கேட்க, ஹீரோயின் வந்து ஆமா நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உன் ஞாபகம் இல்ல, ஒருத்தன் தான் உன்னை தோல்ல போட்டு தூக்கின்னு வந்தானே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பதான் நினைச்சு பாக்குறாங்க. ஸோ ஹீரோவோட ஃபேஸ் வந்து ஞாபகம் வருது. பார்த்தா ஹீரோ வந்து வெளில உட்கார வச்சு எல்லாம் சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணா ஹீரோவுக்கு வந்து இந்தாங்க காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பை கொடுக்குறா. பார்த்தா அதுல ஹீரோவோட போட்டோ தான் இருக்கு. ஹீரோ வந்து அவரோட போட்டோவை பார்த்துட்டு ஐயோ என்னடா இது மாட்டிக்கிட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த காஃபியை குடிக்காமலே வச்சிடுறாரு. ஸோ அந்த பொண்ணு வந்து எனக்கு ஒரே ஒரு ஆட்டோகிராஃப், இல்ல ஒரு செல்ஃபி, இல்ல உங்க ஃபோன் நம்பர் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவா ஐயோ என்னடா பண்றது இப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வந்துடுறாங்க ஏஞ்சி. ஹீரோ கேக்குறாரு நீங்க வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உத்து பாக்குறாரு. இப்பதான் ஹீரோயினை, ஏய் நீ கார் திருடி தானே அப்படின்ன உடனே, ஓ நீதானா, அதான் காதல் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே லிப்டுக்குள்ள நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ரெண்டு பேருக்குமே வந்து இன்ட்ரோவே தேவையில்ல போல் இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது உடனே ஹீரோயின் வந்து, பாரு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இந்த கார்டை வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது காசு வேணும்னா சொல்லு நான் காசு தரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, உன் காசுலாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வச்சுட்டு இவர் பாட்டுன்னு வெளில போயிடுறாரு. ஹீரோவோட பிரதரா அழுதுட்டு இருக்கான், ஐயோ மொத்த காசும் போச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ செம்ம கோவமா ஆஃபீஸ்க்கு வர்றாரு. அங்க ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க, அவங்க கேக்குறாங்க இந்த மாதிரி அவன் கிடைச்சானா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அவன் தப்பிச்சு ஓடிட்டான், அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே உள்ளதான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோ உள்ள போன உடனே இவனா காலிலே விழுந்துடுறான், எனக்கு கொஞ்சம் விடுறா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்டா அவனுக்கு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் பொறுமையா சரி ஓகே சொல்லு, எப்படி உனக்கு இவ்வளோ காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இவன் சொல்றான், இந்த மாதிரி நானா அது வந்து நம்ம கம்பெனியை வந்து வித்து தான் காசு வாங்கியிருக்கேன், அடமானம் வச்சுட்டேன்டா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவா செம்ம காண்டாயிடுறான். என்னடா சொன்ன மாவனை, நீ செத்தடா மாட்டின கையில அப்படின்னு சொல்லிட்டு தொத்தின்னு ஓடுறாரு ஹீரோ. ஸோ ஹீரோயின் வந்து நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஹீரோவும் ஹீரோயினை வந்து டேட் பண்ணுறாங்க, எவ்வளோ பெரிய ரைட்டர் இந்த கம்பெனியோட சிஇஓவை டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கவே ஹீரோயின் இதை பார்த்துட்டு சர்ச் பண்ணுறாங்க, யார் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் பார்க்குறாங்க, ஓகே இவன் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸான ஆளு தான் போல, ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. உடனே ஹீரோயின் வெளில வராங்களா, இந்த பொண்ணா அழுதுட்டு இருக்கு, ஹீரோ ரொம்ப பிடிக்கும்ல அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு, இது மாதிரி இல்ல இதெல்லாம் வந்து பொய், இவங்க ரெண்டு பேரும் டேட்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. கம்பெனியை காப்பாற்றணும்னா இந்த ரூமரை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து, இது பாருமா ஒரு ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ கையாலேயே இந்த மாதிரி ஹீரோவும் ஹீரோயினை வந்து டேட் பண்றாங்க. ஹீரோயின் வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ண வச்சிடுறாங்க. பாவம் அந்த பொண்ணு கதறிக்கிட்டு இருக்கு. ஸோ ஹீரோவோட பிரதர் பார்த்துட்டு, என்னடா நடக்குது இங்க, எப்படா நீ அவளை டேட் பண்ண, அவ டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆனதை பார்த்துட்டு இருக்காங்களா. ஹீரோவா அவளுக்கு இருக்கு இன்னைக்கு வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சமக்கோமா கிளம்புறாரு ஹீரோயினை பார்க்கறதுக்காக. ஹீரோ வந்து அவர் ஆஃபீஸ்ல இருந்து வெளில வராரா, கீரை எல்லாம் ப்ரெஸ்ஸர் நின்றுட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார் நீங்க வந்து டேட் பண்றீங்களா அந்த சிஇஓவை அப்படின்னு கேட்கும் போது, எங்க அவ ஒரு பைத்தியக்காரிங்க, அவ என்ன டேட் பண்றேன்னு சொல்லியிருக்கா, நானும் அவளை டேட் பண்ணல என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஸோ ஹீரோயின் ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு உள்ள போலாம் பார்த்தா வந்து கேட்லயே வந்து வழி மறைச்சு, எப்பா தம்பி வெளில போப்பா, உனக்குலாம் வந்து உள்ள இடமே கிடையாது, உன்னை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சாலாச்ச மாதிரி சொல்ல, ஹீரோவா நான் அவளை பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் வந்து உள்ள விட முடியாதுதான் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளில தத்தி விட்டுறாங்க ஹீரோவை. ஸோ ஜீனாவும் ஹீரோயினா இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜீனா கேக்குறா, அந்த மாதிரி என்னடி நீ அவனை லவ் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்ப யாராவது லவ் பண்ணுவாங்களா, அவன் மூஞ்சும் அவனெல்லாம் நான் ஏன் லவ் பண்ண போறேன்,
ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு நியூ ப்ரோட்டோடைப் தேவைப்படுது, ப்ளஸ் வர அவன் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஆளாக இருக்கானா, ஸோ அதனால தான் நான் வந்து அவனை யூஸ் பண்ணிக்கிறேன், மற்றபடி வேற எதுவும்லாம் கிடையாது, இது எல்லாமே பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோவோட பிரதரும் வந்து உட்காந்து சரக்கச்சின்னு இருக்காங்க. அப்போ ஹீரோட பிரதர் கேட்குறாரு, என்னடா உன்னை விட்டாதா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அவ என்ன உள்ளே உள்ள ஆஃபீஸ்க்குள்ள என்ன அவாய்ட் பண்றா அவ அப்படின்னு சொன்ன உடனே, காதல்ல இதெல்லாம் சகஜம்டா, முதல்ல அவாய்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கிறது சகஜம் தான் அப்படின்னு ஒன்னு ஹீரோ செம காண்டவராரு. உடனே சரி ஓகே, ஆக்சுவலி பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவ செஞ்சது வந்து ஒரு செம ஸ்ட்ராட்டஜி தெரியுமா. இப்ப பாரு, 2 பேர் பார்த்து மட்டும்தான் பேசுறாங்க மீடியா ஃபுல்லா, அவனை பத்தி மறந்துட்டாங்க பாத்தியா, அவ கம்பெனியை சேவ் பண்ணோன்னு இப்படி பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்டா, அவ தான் உன்னை டேட் பண்றான்னு சொல்லிட்டா இல்ல, நீயும் அவளை காதலிச்சு காலில் விழுந்து நம்ம காசை வேணா கட்ட சொல்றா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு செம காண்டாவுது. உடனே வந்து அந்த மீனா இட்ஸ் யூ அந்த ஏஐ கிட்ட இருந்து கால் வருது அந்த உங்க பிரதருக்கு. ஹீரோ பாக்குறாரு, யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு போனை பிடுங்கி அடி நடிச்சு உடைக்கிறாரு போனை. இவனா கத்துறான், பாவுண்டா மீனா, அது மீனாவாவது கீனாவாவது அப்படின்னு சொல்லிட்டு போனை அச்சு வச்சிடுறாரு. ஸோ ஹீரோயினா அந்த ஃப்ராடு பண்ண ஆக்டரை வந்து பிடிச்சி உட்கார வச்சு கேட்டுன்னு இருக்காங்க, நீ எப்போ எனக்கு காசு தரப்போற, ப்ளஸ் வந்து உனக்கும் எனக்கும் என்னடா சம்மந்தம், அவன் ஏன் உன்னை தேடி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிடறாங்க. இங்கே பார்த்தா ஒரு 2 பேர் வந்து அளவெடுத்து நிற்கிறாங்க ஹீரோவோட ஆஃபீஸையே. ஒருத்தன் ரவுடி பையன் போல் இருக்கு அதில். ஸோ அவன் வந்து இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் அளவெடுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை மிரட்டிட்டு இருக்கான். ஸோ அவனை வந்து அளவெடுத்துட்டு இருக்கானா, அங்கே வேலை செய்கிறவங்க பயந்து நிற்காங்க, என்ன பண்ண போகிறானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோவும் அவங்க பிரதரும் வந்த உடனே இவங்க பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க, யாருன்னே தெரியல இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ கேட்குறாரு, யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ பிரதர் சொல்லையா, அவன்ட்டு காசு வாங்கியிருக்கானே அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ முறைக்கிறாரு, ஆமாண்டா நான் இவங்க கிட்ட தான்டா காசு வாங்கினேன் அப்படின்னு அவன் பிரதரை ஒத்துக்கிறான். அப்போ நீ பேங்க்ல வாங்கலையா காசை, இல்லடா இவனுங்க கிட்ட தான்டா வாங்கினேன், அதனாலதான் காசை திரும்பி கேட்க வந்திருக்கானுங்க போல் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா அந்த டேட் தான் வரல, நாங்க அப்பா காசு தரோம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது, தம்பி இதோப்பாரு உன் காசு எல்லாமே போயிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் வந்திருக்கேன், இப்ப மரியாதையா என் காசை திருப்பி கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருக்கான். அந்த ரவுடி பையன் கூட்டுன்னு வந்தவன் வந்து நூடுல்ஸை உறிஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கானா, டேய் இங்க திங்கறதுக்கா கூட்டுன்னு வந்தேன், அவன்கிட்ட பேசுடா அப்படின்னு சொன்ன உடனே அவனை வந்து கிட்ட வரான், வந்து தொப்பா தம்பி உன்ன மாதிரிதான் சின்ன வயசுல நானும் இப்படிதான் இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ பார்த்துட்டு, அந்த மாதிரி நீ இருந்த சரி சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த காசை மட்டும் குத்துருப்பா அப்படின்னு சொல்லும் போதே, ஓ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு தெரியும், உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ட நிறைய பணம் இருக்கு தானே. உடனே அந்த ரவுடி பையன் சொல்றான், அப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ட தான் காசு இருக்குல்ல, அவட்ட இருந்து காசை வாங்கி கொடு அப்படின்னு சொன்ன உடனே, அவட்டெல்லாம் காசுலாம் என்னால கேட்க முடியாது, தயவுசெய்து இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போதே உள்ள யாரோ என்ட்ரி ஆகிற மாதிரி கட்டுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும், காசு தானே வேணும், நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டியை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. எல்லாரும் வாயை பொழந்துடுறாங்க. அந்த ரவுடி பையன் சொல்றான், தொப்பாருமா இந்த காசை விட அதிகமான காசு வேணும் புரியுதா அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா சரி ஓகே நான் கோர்ட்டுக்கு போறேன், கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்னு தெரியும்ல, நீ ஏன் இதை ஃப்ராடு வேலை பண்ணி தான் லோன் கொடுத்துட்டு இருக்க காசு எல்லாருக்கும், நான் போனேன்னு வச்சுக்கோயேன் உன்னை நார கீச்சு தொங்க விட்டுருவாங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போது எல்லாரும் வாயை பொழுந்து பாக்குறாங்க, என்னமா பேசுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் வந்து சரி ஓகே இந்த காசை எத்தனை போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கிளம்பிடுறான் அந்த ரவுடி பையன். ஸோ இவங்க 4 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜீனா சொல்றா, இந்த மாதிரி நீங்க எங்க கம்பெனியோட கொலாப் பண்ணணும், அப்படி பண்ணீங்கன்னா உங்க கம்பெனியை திரும்பி தரோம், பிளஸ் உங்க கம்பெனியை காசு வாங்கினது எல்லாத்தையுமே வந்து நாங்களே பே பண்றோம் அப்படின்ற மாதிரி ஜீனா சொல்லும் போது, இவன் பிரதரா செம்ம சந்தோஷம் பண்றான், அப்படியா கண்டிப்பா பண்ணுவீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோ வந்து, எங்களுக்கு தேவையே கிடையாது, உங்க கான்ட்ராக்டை தூக்கி நீங்களே கிளம்புங்க, ஆமா எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், என்ன உங்களுக்கு வேணும், எங்க கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். உடனே ஹீரோயின் வந்து, ஓ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரியணும் அவ்வளவுதானே, நீ தான் வேணும், உன்னை வித்துரு என்கிட்ட, நான் உன்னை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. உடனே ஹீரோ இதை கேட்டுட்டு அப்படியே அவர் பிரதரை பார்க்க, அவர் பிரதரும் வந்து ஹீரோவை பார்க்க. ஸோ இப்படியே வந்து எபிசோட் 2 முடியுது. ஸோ எபிசோட் 3 வந்து February 26 தான் வருது, சின்ஸ் இது வந்து ஆன்கோயிங் ட்ராமா அப்படின்றதுனால. ஸோ 26 வந்துச்சு அப்படின்னா மேபி 27 இல்லைனா 28 அப்லோட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இந்த ஹீரோ வந்து ஆல்ரெடி நான் ஒரு ட்ராமா போட்டிருக்கேன், அந்த ட்ராமாவில் வந்து இவர் நடிச்சிருப்பாரு. யார் அந்த கேரக்டரோட பேரை மட்டும் சொல்லுங்கள், யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களோட கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், பாய்.